ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்து தான், 2 குடம் தண்ணி ஊற்றி 2 பூ பூத்து தான்னு உங்களுக்கு பழைய அந்த பாட்டு தெரியுங்களா? நாங்களாம் அப்படி தான் முதல்ல விளையாடிட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் ஒவ்வொரு குடமாக தண்ணி ஊற்றி இந்த பப்பாளி மரத்தை காப்பாற்றி 2 பழம் பழுத்துருக்குதுங்க. மேலே ஒரு காய் இருக்குது. மொத்தமே அவ்வளோதான் இந்த பப்பாளி மரத்தில். சின்ன மரம் தான் இன்னும். அடுத்து இன்னும் நல்ல மழைக்காலம் வந்துச்சுன்னா தளைஞ்சு நிறைய காய் காய்க்கும்னு நினைக்கிறேன். விதை போட்டு முளைக்க வச்சது தான். பழம் நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கு 2 பழம்னாலும். பப்பாளி மரம் வந்து ஏன் எதுக்குன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு மாதிரி இலையழுகள் மாதிரி வந்து பூச்சி விழுந்த மாதிரி ஆகி மரமே வீணாயிருங்க. அதனால் போன வருஷம் எனக்கு மரமே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப மரம் இருந்தது தேவைக்கு அதிகமாக. அப்புறம் வந்து ஒரு டைமில் வந்து போன வருஷம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. எனக்குன்னு இல்லை, எல்லா பக்கமே பப்பாளி மரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறமா தான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நாற்றுக்களை நட்ட வச்சு இதை உருவாக்கணுங்க. திருப்பி இந்த பெரிய மரத்தில் பார்த்திங்கன்னா மரம் ஃபுல்லாகவுமே காய் இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் பப்பாளி நாற்று உருவாக்கியாச்சு. இப்படி பண்ணோன்னா எப்பயுமே நமக்கு பழம் கிடைக்கும்.